ஹலோ கைஸ், வெல்கம் டு மெடிக்கல் மிராக்கிள் சேனல். என் பேர் மனோஜ். நான் 5th இயர் MBBS ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கேன். உங்களில் யாருக்காச்சும் ரஷ்யாவில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் விசாரிக்கலாம். நீட் எக்ஸாமுக்கு பயாலஜி டீச் பண்ணிட்டுருக்கேன். என் வீடியோவை ஆர்டர் வைஸாக பாருங்கள். இது செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சாப்டர் 1ல் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு பற்றி பார்த்துட்டு இருந்தோம். டைவர்சிட்டி மீன்ஸ் மாறுபட்ட விஷயங்கள். இப்போ உங்களை சுற்றி பாருங்கள், கேட் இருக்கும், இல்லை ஒரு பிளான்ட் இருக்கலாம், இல்லை கொசு இருக்கலாம், இல்லை ஒரு கோழி இருக்கலாம். இதுவே ஒரு மலை மேலே நீங்கள் ஏறி போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு நிறையா வெரைட்டிஸான ஆர்கானிசம் தெரியும். இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஈச் ஆர்கானிசம் represent a species, totally about 1.7 to 1.8 million of species described. ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு ஸ்பீஷியஸை எடுத்துக்காட்டாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ ஸ்பீஷியஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, 1.7 to 1.8 மில்லியன். இதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி. அதாவது நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் ஆன் எர்த். நிறைய வெரைட்டிஸான ஆர்கானிசம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி. நீங்கள் பேசிக்காக ஒரு 6 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ லிவிங் ஆர்கானிசம் இருக்கிறனால சயின்டிஸ்ட் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, they decided to naming living organism. Name should be known by all over the world. இதுக்கு பேர் தான் nomenclature. அதாவது ஆர்கானிசம்க்கு நேம் வைக்கிறது பேர். அது இல்லாமல் அந்த நேம் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு பேர் தான் nomenclature. We have to know what organism the name is attached to. எந்த ஆர்கானிசம்க்கு எந்த பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு, so scientists have established procedure to assign a scientific name to each known organism. ஒரு ஆர்கானிசம்க்கு நேம் வைக்கணும்னா எப்படி வேணாலும் வச்சிட முடியாது. சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நேம் வைக்கணும். அப்போ தான் உலகத்தில் இருக்க எல்லா பயாலஜிஸ்ட்டும் அந்த நேமை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதில் நல்லா கவனிங்க. For plants, scientific names are based on agreed principle and criteria which are provided by. பிளான்ஸுக்குன்னு நேம் வைக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் யார் ப்ரொவைட் பண்ணாங்க? இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பாட்டனிக்கல் நோமன்கிளேச்சர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோடுக்கு பதில் கவுனு வந்தாவோ இல்லை பாட்டனிக்கு பதிலாக பயாலஜின்னு வந்தாலோ மாற்றி செலக்ட் பண்ணிடாதீங்க. ஃபுல் ஃபார்ம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 மார்க் அனாமத்தாக போயிட போகுது. நெக்ஸ்ட்டு, ஃபார் அனிமல்ஸ் இட் இஸ் ப்ரொவைடட் பை. அனிமல்ஸுக்குன்னு நேம் வைக்கணும்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் யார் ப்ரொவைட் பண்ணாங்க? இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நோமன்கிளேச்சர். ஸோ அனிமல்ஸுக்குன்னா ஜூவாலஜிக்கல், பிளான்ஸுக்குன்னா பாட்டனிக்கல். அடுத்து 4th பாயிண்ட், ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம். த நேம் ஷுட் பி சேம் இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஒரு ஆர்கானிசமுக்கு ஒரு நேம் தான் கொடுக்கணும். அந்த ஒரு நேம் தான் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும். ஈச் நேம் ஹேஸ் 2 காம்பனண்ட். ஒரு நேம்குள்ளார 2 காம்பனண்ட்ஸ் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம், செகண்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் எபித். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் பைனாமியல் நோமன்கிளேச்சர். பை மீன்ஸ் 2, நோமியல்னா நேமிங், நோமன்கிளேச்சர்னா சிஸ்டம் ஆஃப் நேமிங் தி லிவிங் ஆர்கானிசம். அதாவது ஜெனரிக் நேமும் ஸ்பெசிஃபிக் நேமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் பைனாமியல் நோமன்கிளேச்சர். இதை வந்துட்டு சயின்டிஃபிக் நேம்னு சொல்லுவாங்க, இல்லை பயாலஜிக்கல் நேம்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்க? இவர் ஃபோட்டோவை நிறைய இங்கிலீஷ் படத்தில் காமிச்சிருப்பாங்க, 5 நிமிஷம் படத்தில் கிடையாது. இவருக்கு பேர் தான்
Carolus Linnaeus, born in 23 May 1707. இவர் ஒரு பயாலஜிஸ்ட். இவர் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஒரு கொஸ்டின், யார் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னா கெரோலஸ் லீனஸ். யார் பைனாமியல் நோமன்கிளேச்சர் கண்டுபிடிச்சாங்கன்னா கெரோலஸ் லீனஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மேங்கோ. மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் மேஞ்சிஃபெரா இண்டிகா. இதில் மேஞ்சிஃபெராங்கிறது ஜெனரிக் நேம், இண்டிகாங்கிறது ஸ்பெசிஃபிக் நேம். ஜெனரிக் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா எப்பயுமே கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா எப்பயும் ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும். Biological names are generally in Latin and written in italics. எப்பயுமே இந்த நேம் வந்துட்டு லாட்டினில் தான் இருக்கணும். ரிட்டன் பண்ணும்போது இட்டாலிக்ஸில், அதாவது சைடில் வளைஞ்ச மாதிரி இருக்கணும். இன் ரிட்டன் ஃபார்ம் த நேம் மஸ்ட் பி அண்டர்லைன். எழுதும்போது அந்த நேமை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். நேம் ஆஃப் தி ஆத்தர் appears after the specific epithet and written in an abbreviated form. யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேரை கடைசியில் போட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஷார்ட் ஃபார்மில் அந்த நேம் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள், மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் indicates that this species was first described by Linnaeus. அதாவது மேஞ்சிஃபெரா இண்டிகாவை கண்டுபிடிச்சது லீனஸ். அதனால் இவர் பேரை கடைசியாக எழுதிக்கலாம், ஆனால் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். Fifth pointer, it is nearly impossible to study all the living organism. This is possible by classification. Classification is the process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஒரு டாக் இருக்குது. அந்த டாக்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாக் இருக்குது. இதெல்லாம் தனியாக குரூப்பாக கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சிடறோம். இப்போ ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட் இருக்கும். அதெல்லாம் தனியாக குரூப்பாக கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சிடறோம். இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சிட்டா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹென்ஸ் ஆல் திஸ் பிளான்ட்ஸ் இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், டாக்ஸாக இருக்கட்டும், கேட்ஸாக இருக்கட்டும், தே ஆர் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் we used to study organism. கேட்டகரிஸ்னால் என்ன சொல்லிட்டேன், பிரித்து வைக்கிறது. இந்த மாதிரி குரூப்பாக பிரித்து வச்சுறது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ஸ்டடி ஆர்கானிசம்ஸ். தி scientific term for this categories is called taxa. Taxa can indicate categories at very different level. So based on characteristics, all living organism can be classified into different taxa. கேட்டகரிஸோட சயின்டிஃபிக் நேம் தான் டாக்ஸா. கேட்டகரிஸ்னால் என்ன, எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அதோட கேரக்டர்ஸ் பொறுத்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கேட்டகரிஸ். கேட்டகரிஸ்லேயே டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது, லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும். அதனால் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் this process of classification is called taxonomy. Sixth point, external and internal structure along with the structure of cell, development process and ecological information of organism are essential and form the basis of modern taxonomic studies. அதாவது அந்த காலத்திலலாம் டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணாங்கன்னா, அதோட இப்போ ஒரு ஆர்கானிசமோட கேரக்டர்ஸ், அப்சர்விங் கேரக்டர்ஸ் பொறுத்து கிளாஸிஃபை பண்ணாங்க. ஆனால் இப்போ அது மட்டும் போதாது. அதோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும், செல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும், டெவலப்மெண்ட் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அதோட எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸில். நெக்ஸ்ட் வந்துட்டு, இன் மாடர்ன் சயின்ஸ் வேர்ல்டு taxonomists consider characterization, identification, classification, nomenclature as the basic step towards taxonomy. இந்த நாளும் நம்ம பார்த்தோம்.
ஒரு ஆர்கானிசமோட கேரக்டர்ஸ், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, அதுக்கு எப்படி நேம் கொடுக்கறது, இந்த 4மே பேசிக் ஸ்டெப் ஃபார் டாக்ஸானமின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தி இயர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வேர் பேஸ்டு ஆன் தி யூசஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம். இப்போ ஒரு ஆர்கானிசமோட யூசஸ் பொறுத்து தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த இயர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்லாம் இப்படி தான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தி சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் ஆஃப் வேரியஸ் aspects that attempt to recognize, describe and arrange the diverse organism according to an organized plan based on the unique features of species and group is known as systematics. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா arrangement of organism according to plan is known as systematics. இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். ஓகே கைஸ், இதை பேஸ் பண்ணி சில எம்சிக்யூஸ் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் நேம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சயின்டிஃபிக் நேமில் ஜெனரிக் நேம் ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸ்பெசிஃபிக் நேம் ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அது இல்லாமல் சயின்டிஸ்டோட நேம் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க நேம் ஷார்ட் ஃபார்மில் கடைசியில் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் தேர்டு தான் கரெக்டான ஆப்ஷன். செகண்ட் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் நேம் மட்டும் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி தான் மொக்கையாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, உஷாராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அகெயின்ஸ்ட் தி ரூல் ஆஃப் ICBN, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பாட்டனிக்கல் நோமன்கிளேச்சர். இதோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஷுட் பி அண்டர்லைன்ட். இது அதோட ரூல்ஸ் தான். எவ்ரி ஸ்பீஷியஸ் ஷுட் ஹேவ் அ ஜெனரிக் நேம் அண்ட் அ ஸ்பெசிஃபிக் நேம். இதுவும் அதோட ரூல்ஸ் தான். சயின்டிஃபிக் நேம் ஆர் இன் லாட்டின் அண்ட் ஷுட் பி இட்டாலிஸ்ட். இதுவும் அதோட ரூல்ஸ் தான். ஜெனரிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் நேம் ஷுட் பி ரிட்டன் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர். இப்போ இதுதான் அது அகெயின்ஸ்ட் தி ரூல். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, nomenclature is governed by certain universal rules. Which of the following is contrary to the rules of nomenclature? Contrary means against the rules of nomenclature. The name are written in Latin and are italicized. இது rules of nomenclature. When written by hand, the name ought to be underlined. இதுவும் அதோட ரூல்ஸ் தான். பயாலஜிக்கல் நேம் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ். எனி லாங்குவேஜில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ சியை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி? கண்டிப்பாக கெரோலஸ் லீனஸ் தான்.